இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ரூத்தின் புத்தகம் 1:5. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே நகோமி என்ற பெண் 2 மகன்களையும் இழந்து புருஷனையும் இழந்து தனி மனுஷியாக இருக்கா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவள் உயிரை விடணும்னு நினைக்கல, தற்கொலைக்கு முயற்சி செய்யலை. அடுத்து என்ன செய்ய போகிறோம், எங்கே போக போகிறோம் தான் அவள் யோசிக்கிறாள். இப்போவும் சில பேர் தற்கொலை முயற்சி செய்கிறாங்க. கடன் தொல்லை தாங்க முடியாமல், வீட்டில் புருஷன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அவமானங்கள், குடும்ப பிரச்சனைகள், இப்படி எந்த காரணமாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த உயிரை நாம் மறிக்க பண்ணுறது சரியில்லை. தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம் வச்சுருக்கிறாரு. நகோமியை வாழ வைக்கிறதுக்காகவே ரூத்தை படைச்சு அந்த ரூத் மூலிமா நகோமியை சந்தோஷம் அடைய வச்சார். அதே போல் நகோமி சொன்னனால தான் ரூத்தும் போவாஸும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் ஓபேத். அவன் யாருன்னா தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். அப்போ தேவனுடைய திட்டம் எவ்வளோ பெரிதாக இருக்குது, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ தற்கொலை பண்ணுறதுக்கு முடிவெடுக்கிற மனசு ஒரு நிமிஷம் தேவன்கிட்ட பேசும்போது நம்மளை குறித்து அவர் வச்சுருக்க திட்டத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். நம்மளை நம்பி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அதை நம்ம நினச்சி பார்க்கணும். நமக்கு யாருமே இல்லைன்னு நினச்சாலும் நமக்கே தெரியாமல் நம்மளை கொண்டு உதவி செய்ய எத்தனையோ பேரை தேவன் காக்க வச்சுட்டு இருக்காருன்றத தயவு செஞ்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறவங்க புரிஞ்சுக்கணும்னு நினச்சி பார்க்கணும். அதனால் வாழ வழி இல்லையேன்னு தப்பான முடிவு எடுக்காமல் நம்மளை வாழ வைக்கிற தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்மளை கொண்டு அவர் செய்ய போகிற காரியத்தை நிச்சயமாக நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். ஆமேன்.